மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கடைசி கால அடையாளங்கள். இஸ்ரவேலர்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டு போனார்கள், மறுபடியும் அவர்கள் எப்படி கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள், பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த காணொளி உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. ஆங்காங்கே சிதறி இருக்கிற அத்தனை இஸ்ரவேலர்களும் கூடி வந்து ஒரு தேசமாய் உருவாக்கிறார்கள். அது எப்படி உருவானது என்பதை குறித்து இந்த காணொளி உங்களுக்கு விளக்கமாய் கூறுகிறது. நம் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் இதில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை கூடி வர பண்ணினதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பாதப்படியில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு எடுபடாத நல்ல பங்கை கட்டளையிடுகிறவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. இம்மட்டும் எங்கள் துதிகள், ஸ்தோத்திரங்கள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்த தேவன் இப்பொழுது அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம். உடைய வார்த்தைகளை எங்களோடு கூட அனுப்புங்க ஆண்டவரே. உடைய வேதத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். நாம் இந்த வசனத்திலிருந்து தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த 2 வசனத்திலிருந்து தான் நாம் கடைசி காலத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி காலம் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடைசி காலம் இருக்கும். உதாரணமாக நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பதாக இருந்தவர்கள் கடைசி கால மக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், ஒரு ஜலப்பிரளயம் வந்து அதற்கு பிறகு இந்த பூமியானது அடுத்த பரிமாணத்துக்குள்ளே கடந்து போகிறது. எனவே அந்த நோவா காலத்து ஜனங்கள் கடைசி கால ஜனங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இயேசு வருவதற்கு முன்பதாக, முதலாவது அவருடைய வருகைக்கு முன்பாக, அதை கடைசி காலம் வருகைக்கு ஆயத்தம் பண்ணும்படி யோவான் ஸ்நானகன் வந்து வனாந்திரத்திலே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். அது நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவு. அது கடைசி காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு சபை காலத்தில் ஒரு கடைசி காலம் இருக்கிறது. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை என்று சொல்லுகிறோம். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று நாம் சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 இதை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ இந்த கடைசி காலத்தில், ஒவ்வொரு கடைசி காலத்திலும் ஒரு ஆயத்தம் இருக்கும். எதற்காக அது கடைசி காலமோ அதற்கான ஆயத்தம். உதாரணமாக நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வரப்போகிறது. அதிலிருந்து ஆயத்தப்பட்டு ஜனங்களை காப்பாற்றுவது, பேழைக்குள் போய் அவர்கள் காப்பாற்றப்படுவது, அது கடைசி காலம். அதுக்கு ஒரு ஆயத்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வரும்போது நியாயப்பிரமாணம் முடிவடைய போகிறது. அதற்கென்று ஒரு ஆயத்தம் வந்து அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவது. அதே மாதிரி தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இதற்கான ஒரு ஆயத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமி முடிஞ்சிடுமா அப்படின்னா இல்லை. திருப்பியும் சொல்லுகிறேன், நோவாவின் காலத்திற்கு பிறகு எப்படி இந்த பூமியில் இவ்வளோ உயிரினங்கள் எல்லாம் மீண்டும் வந்து நாம் இவ்வளோ தூரம் பெருகி இருக்கிறோமோ, அதே மாதிரி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் ஒரு 1000 வருடம் இருக்கும். குறைஞ்சபட்சம் 1000 வருடம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இருக்கும். 7 வருஷ உபத்திரவ காலம் இருக்குது, 1000 வருஷ அரசாட்சி இருக்குது. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் சாத்தான் கட்டவிழ்க்கப்பட வேண்டி இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு யுத்தம் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வருகிறது. எனவே நாம் கடைசி காலம் என்று சொல்வது இந்த பூமி முடிவடைவதோ அல்லது இந்த மனித சமுதாயத்தின் முடிவடைதோ அதை குறித்து அல்ல. சபைக்கான கடைசி காலம் இது. ஆண்டவரை சந்திப்பதற்கான, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு முதலாவது வரும்போது கடைசி காலமாக இருந்ததோ, அதே மாதிரி இப்போ இயேசு 2ஆம் வருவது நமக்காகும். 2வது முறை வரப்போகிறார்.
ஸோ இந்த கடைசி காலத்திற்கான அடையாளம் இதைத்தான் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள். மத்திய 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ நாம் இந்த நம்முடைய காலகட்டத்துக்குரிய கடைசி காலத்துக்குரிய அடையாளத்தை தான் நாம் பார்க்கிறோம். இப்போ இயேசு முதலாவது வரும்போது சில அடையாளங்கள் இருந்தது. அதாவது அதற்கு முன்பாக ஒருவர் வருவார், வனாந்திரத்தில் அவருடைய சத்தம் கேட்கும் என்று மல்கியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சொன்னபடியே யோவான் ஸ்நானகன் வந்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறப்பார், இது ஒரு அடையாளம். வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றும், அது ஒரு அடையாளம். இப்படி முதலாம் வருகைக்கான அடையாளங்கள் காணப்பட்டது. அன்னைக்கு உள்ள ஜனங்கள் அதை தவற விட்டு விட்டார்கள். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க தான் அன்னைக்கு அந்த அடையாளத்துக்குரியவர்கள். அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். வந்த இயேசுவை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன? அவர்கள் பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். தங்கள் தேசத்தில் இல்லாதபடிக்கு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஏறக்குறைய 1850 வருஷம் அவர்கள் அவங்க தேசத்திலேயே கிடையாது, அதோடு காணாமல் போயிட்டார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 2ஆம் வருகை தவற விட்டு விட்டால் இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமாது. அதற்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் வருகிறது. இதுதான் சபைக்கான மிக முக்கியமான ஒரு காலகட்டம். நாம் ஏன் இயேசுவை தேடுகிறோம்? நாம் ஏன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்? இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தேடுவதற்கு என்ன காரணம்? கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கா? இயேசு ஒரு இடத்திலும் கிறிஸ்தவராக மாற சொல்லவே இல்லை. மனம் திரும்புங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறாரே ஒழிய மதம் திரும்புங்கள் என்று சொல்லவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் மனம் திரும்புகள். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம்? ஒரு வியாதி சுகமாவதற்காகவா, அல்லது பிசாசு துரத்தப்படுவதற்காகவா, அல்லது ஆசீர்வாதத்துக்காகவா என்று சொன்னால் அது எல்லாம் ஒரு காரணம், அவ்வளவுதான். இதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் வைத்திருக்கிற ஒரு காரணம். உண்மையிலே நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் மீண்டும் வந்து அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்மை வைத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த உத்தரவாதம் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நாம் இயேசுவை தேடுவதற்கு இம்மைக்காக அல்ல, இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. நாம் இயேசுவை தேடுவது மறுமைக்காக, இயேசுவோடு கூட போய் நாம் அங்கே இருப்பதற்காக. அவர் நமக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார், அவரோடு கூட இருப்பதற்காக. அப்படி இருக்கும் பொழுது அந்த மகா முக்கியமான அந்த சம்பவம் வருகை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறோம். அது ஒரு பெரிய சம்பவம். அப்படியானால் அந்த வருகைக்கு முன்பாக ஆண்டவர் சில அடையாளங்களை சொல்லுகிறார் ஆயத்தப்படுவதற்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த மாதிரியே நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் இந்த சபைக்கு. அந்த அடையாளத்துக்காக பார்க்கும் பொழுது அவர் பிறந்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள, எப்படி முதலாவது அவர் பிறந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார்களோ, உதாரணமாக ஏரோது வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்பதை தெரிந்து கொண்டார். நட்சத்திரத்தை பார்த்து வானசாஸ்திரிகள் தெரிந்து கொண்டார்கள். சிமியோன் பர்சுத்தாவிலே ஏவப்பட்டு இயேசுவின் அவரை பார்ப்பதற்கு தேவாலயத்துக்கு வந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசுவின் முதலாம் வருகைக்கு அவர்களை ஒவ்வொரு விதத்தில் அடையாளத்தில் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அதே மாதிரி தான் இந்த 2ஆம் வருகைக்கும் பல அடையாளங்களிலே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அதில் ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் அதை குறித்து நாம் வாசித்தோம். வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இது ஒரு மிக முக்கியமான அடையாளம் சபைக்கு. நாம் அவரை சந்திக்க போகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த சந்திக்க போகிற நமக்கு கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், ஒரு 1850 வருஷம் இந்த பூமியிலே இல்லாத ஒரு இனம் அது மீண்டும் பூமியிலே வரும். 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி கேட்கிறார். அவைகள் உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாய் நின்றது என்று சொல்லி அதே அதிகாரம் 10-11 வசனத்திலே வாசிக்கிறோம். அதுக்கான அடையாளம் என்று சொன்னால் அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஒரு பெரிய சேனையாய் உருவாகி நிற்கும், கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நான் உங்களுக்கு மாற்றி சொல்லுகிறேன். எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பூமிக்குள் வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்களோ
அப்பொழுதிலிருந்து கடைசி காலம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். ஆனால் சபைக்கு எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அப்பவே கடைசி காலம் ஆரம்பித்து விட்டது. அது எப்போ வேணாலும் முடிவடையும், அந்த டேட் நமக்கு தெரியாது. அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லியிருக்கு, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை கடைசி காலம் எப்போ தொடங்குச்சோ அது எப்போ வேணாலும் முடியும். அது தொடங்கினது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது. நமக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அதை கடைசி காலம் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் ஓசியா 3:4-5 இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நடந்தது என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாயிற்று. கிட்டத்தட்ட 1850 வருஷம் கழிச்சு இந்த தேசம் உருவாகுது. நீங்கள் பார்க்கிற இந்த காரியங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பேப்பர் கட்டிங் நீங்கள் பார்க்குறீங்களே, அது இஸ்ரவேல் தேசம் உருவான அன்றைக்கு பேப்பரில் வந்த செய்தி, தி ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நம்முடைய காலகட்டத்தில் 2022 ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு வந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள். இப்படி அவர்கள் எல்லா தேசங்களிலிருந்தும் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் பார்க்கிற இந்த ஜனம் ஏதோ ஒரு சாதாரண வீடியோ அல்ல. மோசே தலைமையிலே 430 வருஷம் கழித்து அவர்கள் புறப்பட்டார்கள் எகிப்திலிருந்து. அது வேதத்தில் இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் செங்கடலில் இருக்கிறது, எகிப்தில் இருக்கிறது. ஆனால் அந்த நாளை நாம் பார்க்கவில்லை, எழுதியிருக்கிறது, அடையாளங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பாபிலோனிலிருந்து 70 வருஷம் கழித்து செருபாபேல் தலைமையில் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அதையும் நாம் வாசிக்கிறோம். அதற்கும் சரித்திர ப்ரூஃப் சான்றுகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது 3வது முறை அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு வருகிறார்கள். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது பூமியின் 4 திசைகளிலிருந்தும் அவர்களை கூட்டிச் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரர்களையும் குமாரத்திகளையும் கூட்டிச் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் 4 திசையிலிருந்து சேர்க்கப்படுகிறார்கள். இது ஏதோ ஒரு சம்பவம் அல்ல, வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல். யோசித்து பாருங்கள், ஒரு 300 வருஷம் இல்லாவிட்டால் ஒரு மொழி காணாமல் போய்விடுகிறது. ஒரு 150 வருஷம் ஒரு மொழி இல்லாவிட்டால் அந்த மாநிலத்திலிருந்து அந்த மொழி காணாமல் போய்விடுகிறது. ஆனால் 1850 வருஷம் காணாமல் போன ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம், ஒரு தலைநகரம், ஒரு மக்கள் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இது கடைசி காலமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டிபேட் இருக்கு, பட்டிமன்றம் இருக்கு. ஒரு சிலர்லாம் இதை கடைசி காலம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு ஏளனமாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஏதோ இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறுகிறது. நோவா ஏறக்குறைய 100 வருஷம் பிரசங்கித்தார். 120 என்று சொல்லுகிறார்கள், பிரசங்கித்தார். ஜலப்பிரளயம் வருகிறது என்று சொல்லி. ஏனோக்கு 300 வருஷம் பிரசங்கித்தார், ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி. அப்படி அவர்கள் சொன்ன போதெல்லாம் இதே மாதிரி தான் வேதம் சொல்லுகிறது. நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பேதுருவின் புஸ்தகத்தில். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லும் போது ஒரு கூட்டத்திற்கு அதெல்லாம் இல்லை, நடக்காது, அதெல்லாம் இப்ப இல்லை. காரணம், அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடியதான வாழ்க்கை, இதில் கிடைக்கக்கூடிய வசதிகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய எதிர்கால திட்டங்கள், இதையெல்லாம் இருக்கிறதுனால இயேசு இப்ப வருவார்னு சொல்றதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர்கள் ஆயத்தப்படாததுனால. உலகம் இப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவரோடு கூட பறந்து போக போறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கேயே இருக்கணும், சாகிற வரைக்கும் இந்த பூமியில இருக்கணும். அது எப்படியோ வியாதியோடையோ எப்படியோ இந்த பூமியில இருக்கணும், இருந்துட்டு 70லயோ 80லயோ 90லயோ இந்த பூமியை விட்டு போகணும். அதான் அவங்களுடைய ஆசையாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தப்பட்ட புத்தி உள்ள கன்னிகைகள் அவரோடு கூட போனார்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு முன்பதாக ஒரு அடையாளத்தை சொல்லி அதை நடக்கிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது இதை கடைசி காலம் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை அன்பான தேவன் பாருங்கள். அவர் நினைத்தால், சர்வ வல்லமையுள்ள தேவன்
நமக்கு எந்த இன்டிமேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே வேதத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த சொன்ன வார்த்தைகளோடு போதும் விட்டுறலாம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்கு. தீர்க்க தரிசனம் ஒரு காலத்தில் உரைப்பார், அதை நிறைவேறும் போது நிறைவேறுகிறது என்பதையும் ஒரு ஆளை வைத்து சொல்லுவார். ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலமாக இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதை நிறைவேறும் போது தேவ தூதனை வச்சு சொல்றாரு, இதோ தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்தில் சொல்றார், அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அழைத்து கொண்டு போகப்படுவார். அது நிறைவேறுகிற காலம் வரும்போது யோவான் ஸ்நானனை வைத்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி. ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு காலம் உண்டு. அதை நிறைவேறும் போது நிறைவேறுகிறது என்றும் தம் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். காரணம், அது அவர் நம்மேல் வைத்ததான அன்பு. நம்ம எப்படியாவது ஆதாயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். என்னுடைய ஜனம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இந்த கூட்டங்கள் அதற்காக தான் நடத்தப்படுகிறது. ஆண்டவர் வரப்போகிற காலம் சமீபமானம் பண்ணினால் அந்த புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகளை அந்த ஓமையில் நீங்கள் படிக்கிறீர்கள். மத்திய 25 மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது என்று இருக்கிறோம். ஆண்டவர் கதவை திறந்து அழைத்து கொண்டு போக முடியும். ஆனாலும் கூட தேவன் ஒரு சத்தம் இடுகிறார். மணவாளன் வருகிறார் என்று ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது, அங்கு உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவருடைய அர்த்தம் என்ன? சரி, அதை கேட்டாவது கடைசி நிமிஷத்தில் அவர்கள் ஆயத்தப்படுவார்களே, எப்படியாவது அவர்களை மீட்டுக் கொள்ளலாமே என்கிறதான அந்த அன்பு. அதே காரியத்தை தான் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு செய்கிறார். இவ்வளவுக்கு மத்தியிலும், இத்தனை பூமியானது கொடுமையிலும் பல பரபரப்பான சம்பவங்களில் தினந்தோறும் நடக்கிறது. ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள் தான் அதுவும். அவைகளுக்கு நடுவிலையும் உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்து இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது பாருங்கள், ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்றால் அது கர்த்தர் நம்மேல் வைத்ததான் அன்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த அடையாளங்கள் இருக்கு. எவ்வளவு பெரிய பிரமிப்பான விஷயம் பாருங்க. 1850 வருஷமா இல்லாமல் போன ஒரு இனம், மொழி இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. இந்த ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 4-5 வசனத்திலிருந்து வரிசையாய் நீங்கள் அடுத்து யோவேல் புஸ்தகம் வருகிறது, அது வரைக்கும் ஒரு வரிசை கிரமமாக, டைம் லைனாக அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களை ரொம்ப அழகா துல்லியமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒரு 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா நேரத்தில் லாக்டவுன் பீரியட்ல வீட்டுக்குள்ள இருக்கும் போது இந்த பழைய ஏற்பாட்டை தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அப்பொழுது இயேசுவின் வருகை குறித்து புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் கர்த்தர் துல்லியமாக உரைத்த தீர்க்க தரிசனங்களை விளக்கி காண்பித்தார். ஆவியானவர் அந்த வசனத்துக்கான விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. நம்முடைய காலகட்டத்தை குறித்து, நம் காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் அங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த 1ஆம் நாளிலே பார்க்கிறோம். அதில் முதல் காரியமாக ஓசியா 3:4-5 இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவதை, தங்கள் தேசத்துக்கு வருவதையும் குறித்து சொன்னார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி முடிந்து விட்டது. சில தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. அதில் ஒன்றுதான் எல்லா புறத்திலிருந்தும் அவங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னது. அது படிப்படியாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் தேசம் இருக்கு. மத்திய 24 அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிரிடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது இஸ்ரவேல் தேசம் துளிர்க்கிறத பற்றி கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. யாராவது உங்ககிட்ட இது கடைசி காலம் இல்லை, அப்படிலாம் இல்லை, பயப்பட வேணாம். நான் இப்போவும் சொல்றேன், பயப்பட வேண்டாம். பரலோகத்திலிருந்து நம்முடைய தகப்பன் வரப்போகிறார். நம்முடைய தகப்பனுடைய வீட்டுக்கு நாம் போக போகிறோம். நெடுநாள் காத்திருக்கிற நாம் மணவாளியன் பார்க்க போகிறார். அப்படி இருக்கும்போது எதற்காக பயப்பட வேண்டும்? சந்தோஷப்பட வேண்டும், களிப்போடு கூட செல்ல வேண்டும். எனவே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. சிலர் சொல்லுவார்கள், இது கடைசி காலம்லாம் இல்லை, இன்னும் எவ்வளோ இருக்குன்பாங்க. ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் எப்போ வேணாலும் வருவார். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறது.